அரசாங்கம் தான் செய்யவில்லை என்றால் இந்த மோடி அரசாங்கம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு அனில் அம்பானி மேலையும் ஹர்தீப் சிங் பூரி மேலையும் விசாரிக்கணும். இனி வரப்போறது எவ்வளவு பேரெல்லாம் வரப்போகுது அது வேற விஷயம். இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கணும். இவங்க தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாங்களா, அரசாங்கத்துக்காக செயல்பட்டாங்களா, அரசாங்கத்துக்காக செயல்பட்டு யாரும் அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கணும். விசாரிச்சாதான் ஒரு கன்விக்டட் அஃபெண்டர் மூலமா தான் இந்திய அரசாங்கம் டீல் பண்ணிருக்காங்கிற ஒரு மேஜர் சார்ஜை பத்தி நம்மளால உண்மை அறிய முடியும். ஒருவேளை தவறுன்னு வந்துச்சுன்னா நம்ம இல்லை, அப்படி நடக்கவில்லைங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும். இல்லை என்றால் அதற்கு காரணமானவர்கள் யாருன்னு அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த எப்ஸ்டீன் விஷயம் நமக்கு என்னத்தை காமிக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த எந்த இந்திய அரசாங்கங்கள் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. நம்மளால பெருசா சாதிக்க முடியல, என்ன வழி உண்டோ அதுபடி பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம பிரதமர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இது ஒரு கிரேவ் அலிகேஷன். இது மிகவும் ஒரு தீவிரமான ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லலாம். இந்த குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேல் இப்ப விழுது, அனில் அம்பானி மேலேயும் விழுது, ஹர்தீப் சிங் பூரி மேலேயும் விழுது. இது அரசாங்கம் இழுக்கப்படுகிறது.